இந்த அளவுக்கு டைவர்சிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஒரு புக்கில் எங்கேயுமே பார்க்க முடியாது. தேசிய நூல் அறிவிக்கப்படுறது திருக்குறளை தவிர வேறு எந்த நூலும் கிடையாது. ஏன்னா திருவள்ளுவருக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தால் எப்படி எழுதியிருப்பாரோ அந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு சொன்னப்போ அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். எந்த ஒரு மோசமான ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்தாலும் 100ல் 1 சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த மடல் ஏறுதல்ங்கிற விஷயம் வந்துடும் பார்த்தீங்களா, அதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் இது தமிழ்நாட்டு நூலுங்கிறது. சமீபத்தில் திருக்குறள் என்ற படம் வந்தது. அந்த ஒரு படத்தில் வாசுகி அம்மையார் திருவள்ளுவர் ஞாபகப்படுத்துவார், 10 ஆக்கணுமே சில அதிகாரங்களை இயற்ற வேண்டுமே. அந்த ஒரு கத்தை ரொம்ப பிடிச்சது. புலிகளுக்கு 1 மட்டும்தான் தமிழில் வடமொழியை விட அதிகமான சொற்கள். வடமொழி 75 தான், இங்கே நம்ம 34. அந்திமலை வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். குரல் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு குரல் சார்ந்த ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற முக்கியமான ஆளுமை டாக்டர் NVK அஷ்ரஃப். அவர் ஒரு அடிப்படையில் கால்நடை மருத்துவர், அதிலும் வனவிலங்கு மருத்துவர். யானைகள், புலிகள், சிங்கம் என்று பல்வேறு உயிரினங்களுக்கான நாடறிந்த, அதாவது தேசிய அளவில் புகழ்பெற்ற மருத்துவர்கள் ஒருவர். ஆனால் அவருடைய ஈடுபாடு பல்வேறு இலக்கியங்கள், குறிப்பாக தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம், உலக இலக்கியங்கள், அதிலும் திருக்குறளில் அவருக்கு அதீத ஈடுபாடு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், அவர் பாலக்காட்டில் பிறந்தவர். அவர் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர். அவர் எப்படி அவருடைய திருக்குறள் பயணம் எப்படி தொடங்கியது, திருக்குறளை உலக இலக்கியங்களோடு எவ்வாறு ஒப்பிட்டு ஆராய்கிறார், பல்வேறு உலக நாடுகளில் அவருடைய கட்டுரைகள் வாசிக்கப்பட்டுள்ளன. அதை குறித்து நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸ்கூல் டேஸ்லேயே உங்களுக்கு திருக்குறள் ஆர்வம் வந்ததா, லேட்டராக வந்ததா? அதாவது நான் பிறந்தது வேணா கேரளாவில் இருக்கலாம், ஆனால் வளர்ந்தது படித்தது எல்லாம் தமிழகத்தில் தான். திருச்சியில் படித்தேன். 1ஆம் கிளாஸ்லேருந்து 11 வரை லாஸ்ட் PUC, லாஸ்ட் +1 பேட்ச், 11th பேட்ச் தமிழ் படித்தேன். 6ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் நான் இங்கிலீஷ் மீடியம். 6 வரைக்கும் 5 வரைக்கும் வரும் தமிழ் மீடியம் தான். அதுக்கப்புறம் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக கடைசி வரைக்கும் இருந்திருக்கு எனக்கு. அதனால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கருதுறேன். ஏன்னா ஆங்கிலத்தில் எனக்கு புலமை அதிகமாக இருந்தாலும் தமிழ் மொழியில் அந்த 11வது வரைக்கும் தமிழ் படித்ததுனால என்னோட மற்றவங்களை பார்க்கும்போது என்னால் ஏன் அவ்வளவு ஆர்வம் காக்க முடியுது அப்படின்னா காரணம் இதுதான். தமிழும் கூடயே வந்திருக்குது, பயணம் செய்திருக்குது. எனது தந்தையார் NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் பூனேயில் அவருக்கு வேலை கிடைச்சி திருச்சி விட்டு அங்கே போயிருந்தார். 2 வருஷம் தான் வேலை செஞ்சார், திருப்பி வந்துட்டார். ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆகியிருந்தாருன்னா தமிழை நான் படிச்சிருக்க மாட்டேன், மராத்தியை படிச்சிருப்பேன், ஒரு தொன்மையான இலக்கியத்தை படிக்கும் வாய்ப்பு இருந்திருக்காது. அதனால என்னோட பயணம், திருக்குறள் பயணம் 39வது வயசை தொடங்கிடுச்சு. அது வரைக்கும் 39 தான். 39 வயசுல தொடங்குது. அது என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஏதாவது வயசை தொடங்கணும். அது வரைக்கும் வழக்கம் போல எல்லாருக்கும் இருக்கிற கல்வி பாடத்திட்டத்தில் இருக்க அந்த அறிவு மட்டும்தான். அது 39வது வயதில் நான் திருக்குறளை ஏன் எடுத்தேன்னா, நான் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில் வர்றேன், முஸ்லீம் ஃபேமிலி. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் திருக்குறானை விட்டால் வேறு ஒரு நூல் கிடையாது. அப்போது என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கார், மெட்ராஸில் படித்தவர் தான், எங்கள் தமிழ் பேச தெரிந்த டாக்டர் காதர் மருத்துவர், சென்னையில் வளர்ந்தவர், படித்தவர், திருக்குறள் தெரிஞ்சவர், திருக்குறள் நல்லா படித்தவர், தமிழ்லாம் பேசுவார், இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்கல அவர். அவரும் எங்களோட திருக்குறானை படிக்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்த நான் அதை படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு நான் அதில் எதையுமே மதம் என்றால் ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். அப்போ அதில் ஒரு 19 என்ற ஒரு அடிப்படையில் ஒரு எண் இருக்குதுன்னு நிறைய அவர் சொல்லலை, பலர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வெப்சைட் இருக்குது, நம்பர் 19 இந்த குரான் போட்டிங்கன்னா வரும். அதை பார்த்த உடனே அது இறை தூதர், இறைவனால் எழுத்து தொகுக்கப்பட்ட நூல் என்பதனால்தான் 19 என்ற எண்ணின் அடிப்படையில் பல விஷயங்கள் குர்ஆனில் வந்திருக்கிறது. அது 114 அதிகாரங்கள் 19ஆல் வைக்கப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அது 19 எழுத்துக்களால் கொண்டது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ நான் ஏன் பகுத்தறிவாளர் என்ற ஒரு சிந்தனையுடைய நான் ஏன் மனிதனுக்காக எழுதப்பட்ட திருக்குறளை ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எந்த கடையில் போனாலும் திருக்குறள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். அப்போ நான் திருக்குறளை எடுத்து சொற்களாக பிரித்து ஒவ்வொரு சொற்களும் எத்தனை முறை வருகிறது, எந்த அதிகாரத்தில் வருகிறது, அறம்பொருள் இன்பம் என்ற வார்த்தை எத்தனை தடவை வருது,
அப்படின்னு நிறைய விஷயங்களை ம். நான் ஆராய்ந்தேன். ம். அதுல இதே மாதிரி இருக்கோ அதே மாதிரி ம். கருத்தை வச்சு ஆராய்ஞ்சேன். நம்பர் 7 என்பதன் அடிப்படையில் ம். எல்லாரும் சொல்லுவாங்க 7 ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா 7 சீர்களை உடையது ஆ. அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள். நிறைய என்ன சார் அப்படி? 133 1 + 1 + 3 = 7. ம். 133 7ஆல் வகுப்படும் ம். 19 முறை. ம். ஓ சரி. திருவள்ளுவர் என்ற சொல் 7. ஆ. அரபிக்ல ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுப்பாங்க. ஆ. நம்ம நம்பர்ல இங்க இருந்தா போச்சு. ஓகே அது வரைக்கும் அவங்க அல்பபெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகே. அலிஃப் ABCDEFG 10 வரைக்கும் 10. ஆ. அதுக்கப்புறம் 20 21 11 இது அந்த மாதிரி ஓகே. 20 வரும். ஆ. அந்த ஏயும் அந்த 20வது வர லெட்டரும் போட்டா 21. ஓ சரி, அதுதான். சரி. ஓகே அதனால அரபிக்ல 28 லெட்டர்ஸ் 28 லெட்டர். ஓகே. அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் வேல்யூ உண்டு. வேல்யூ. அப்போ ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Okay. இப்போ என் பேர் அஷ்ரஃப் அப்படின்னா ஆ. அதுக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. பை த வே என்னோட அஷ்ரஃப்னோட நியூமெரிக்கல் வேல்யூ 84. ஓகே ஒரு டிவிசிபிள் பை 7. ஓகே இந்த டிவிசிபிலிட்டி பை 7 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே அப்போ திருக்குறள் தமிழ்ல அப்படி ஒரு வேல்யூ கிடையாது. ஓகே. நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன். ஆ. மெய் எழுத்துக்கள் புள்ளி இருக்கிறதுனால வேல்யூ கிடையாது. உயிர் எழுத்துக்களுக்கு 1, உயிர் மெய் எழுத்துக்களுக்கும் வேல்யூ உண்டு. ஏன்னா அதுல உயிர் இருக்கு. ம். அப்படின்னு ஒரு வேல்யூ மேட்ரிக்ஸ் போட்டு என்ன மாதிரி வேல்யூ கொடுத்தீங்க? உயிரெழுத்துக்கு அது எப்படி 1 2 3 உயிரெழுத்துக்கள் வருது. ஆமா அக்கும் கா இக்கு இக்கு இப்பு அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. ஆமா. அப்ப இங்க இருந்து 13ல இருந்து ஆரம்பிப்பேன். காலையில இருந்து. ஆமா. ஓகே அப்புறம் அங்க இருந்து அப்படி ஆரம்பிச்சு ஓகே. சில இதுக்கு ஒரே வேல்யூ வரும். ஓகே. ஒரு மேட்ரிக்ஸ் போட்டு. மேட்ரிக்ஸ் போடும்போது. ஓகே. அப்ப திருவள்ளுவர் என்பது 7. இக்கும் சேர்த்து பார்த்தா கேட்ட 7. ம். அதோட நியூமெரிக்கல் வேல்யூ 133. ஓ சரி சரி. அது மாதிரி அதே மாதிரி அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி புகன் முதற்றே உலகு என்பது முதற்றே என்றோட வருது. ஆ. வேர்ச்சொற்கள் மொத்தம் 7. ஓ அந்த அகரம் முதல இதெல்லாம் எத்தனை முறை வருது? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 7. அது மாதிரி நிறைய விஷயங்கள் 7 ஏகப்பட்டது இருக்கு. ம். பிறப்பு, ம். உயிர் இருக்கும் தொடர்பு, ம். அதுல 7 வாட்டி வருதா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் 7 தடவை 7 என்று பல முறை வருது. அது அதனால நான் என்ன நன்றிங்கிற வார்த்தை 7 14 முறை வரும்னு நினைக்கிறேன். நன்றியில நான் பார்க்கல. ஏன்னா நான் எந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஓகே. அது காரணம் இருக்கணும். ஒரு பிலாசாபிக்கலி ஒரு காரணம் இருந்தால் மட்டும் நான் தேர்ந்தெடுப்பேன். ஓகே. அறம்பொருள் இன்பம் அது எடுக்கணும். அப்ப காமத்தை என்ன பண்றது? செல்வத்தை என்ன பண்றது? பொருள் இருக்கு. இப்ப அறம் பொருள் இன்பம் தான் நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்களா? அரண் பொருள் அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அது 132 இடத்துல வந்துருச்சு. ஒரு இடத்துல மட்டும் செல்வம்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருக்காரு வள்ளுவர். ஓகே. இப்போ நான் ஒரு சமயவாதியா இருந்தா அது உண்மையாவே அங்க பொருள் தான் இருந்தது, நம்ம ஆளுங்க மாத்தி எழுதிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லணும். அது மாதிரி வரலாறு நடந்திருக்கு. அதனால மனிதனால் எழுதப்பட்ட நூல்லையும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை பார்க்க முடியும் சொல்லி அதை டிஸ்ப்ரூவ் பண்றத நான் காட்டினேன். நான் எழுதுனதுக்கு அப்புறம் ஸ்கெப்டிக்கல் என்கொயரர் மேகசின்ல இருந்து என்ன தொடர்பு கொண்டாங்க. அங்க வாரன் பீஸ்ங்கிறத லியோ டால்ஸ்டாய் எழுதின அந்த நூலை அதுல நிறைய மேத்தமெட்டிக்கல் மிரக்கல்ஸ் இதே மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. என்னுடைய இதுல பிளாக்ல வெப்சைட்ல போட்ட உடனே ஸ்கெப்டிக்கல் என்கொயர் மேகசின்ல இருந்து என்ன கான்டாக்ட் பண்ணி என்னோட லிங்க் எல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அது மாதிரி அதுக்காக நான் வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் வை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்காக நான் எடுத்தேன். அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். பொருள்கள்லாம் திருக்குறள்ல பொருள் வரல. அப்புறம் அந்த பொருளை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு இப்போ உலகத்திலே டேஸ்டியான படம் மாம்பழம் அப்படின்னா எல்லா படத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்து. சரி சார். இப்போ நீங்க திருக்குறள் மட்டும் இல்லாம உலக நூல்கள் நீதி நூல்கள் பல படிச்சிருக்கீங்க. அது ஒப்பிட்டும் நம்ம வள்ளுவர் குறள் குடும்பத்துல பாத்துருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப யூனிக்கா உங்களுடைய இது இருக்கும். ரொம்ப எல்லா இதோட ஒப்பிட்டு நீங்க எழுதுவீங்க. அப்படி நீங்க பல உலக இலக்கியங்களோட ஒப்பிட்டு திருக்குறளை பார்க்கும் பொழுது திருக்குறள்ல ஏதாவது தனித்துவம் இருக்கா? எவ்வளோ நீதி இலக்கியங்கள் இருக்கு. சீனத்துல இருக்குது, உங்களுக்கு கிரீக் லிட்ரேச்சர் இருக்குது, ரோமன் லிட்ரேச்சர் இருக்குது, வடமொழி இலக்கியங்கள்லயும் நீதி இலக்கியங்கள் இருக்குது. இந்த நீதி இலக்கியங்கள் எழுதுவதற்கான ஒரு மரபு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. திருக்குறள்ல இருந்து நாலடியார்ல இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஔவையார் வரைக்கும் நீதி இலக்கியங்கள் வரிசையா எழுது ஒரு மரபாகி போயிடுச்சு. அது ஒரு யூனிக் ஃபீச்சர் தமிழ் லிட்டரரி ஹிஸ்டரியில. திருக்குறளுக்கு என்னன்னா எல்லா பொருளும் இதன்பால் உல இதன்பால் இல்லாத எப்பொருளால் எப்பொருளும் இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று. அதுக்காக எல்லாமே இதுல இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பெரும்பாலான விஷயங்கள் இதுல இருக்கு.
அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது வந்து ஒவ்வொன்றும் கவிதை வடிவில் உருவாக்கப்பட்ட வசனங்கள். இதுதான் இன்னும் திருக்குறளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது வந்து ஒரு தொடர்ச்சி கிடையாது. தொடர்ச்சி முன்னாடி இருக்க குறளை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அவசியம் கிடையாது. தனியாகவே எடுத்து விடலாம். ஒவ்வொரு வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே, வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஒய்ஃப் டே, ஹஸ்பண்ட் டே எல்லாத்துக்கும் ஒரு இதை அங்கேருந்து எடுத்து விட முடியும். எந்த ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் எந்த நாட்டு நடப்பு விஷயத்துக்கும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு குறள் எடுத்து விட முடியும். அதுதான் எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாங்கிறது தான் பொருத்தம். அதனால டைவர்சிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் இதோட யூனிக் ஃபீச்சர். இந்த அளவுக்கு டைவர்சிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஒரு புக்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஜெனரலி சார், திருக்குறளை பற்றி சொல்லும்போது 2 வாதங்கள் முன்வைக்கப்படுது. திருக்குறள் தேசிய நூல் அப்படிங்கிறது, திருக்குறள் உலக பொதுமுறை. நீங்க எந்த கட்சி? திருக்குறள் வந்து நம்ம வந்து பொதுமுறை பொதுமுறை அப்படின்னு சொல்றோம். மறை என்றாலே வேதம் என்ற ஒரு பொருள். வேதம் என்றால் இஸ்லாமியர் வேதம், கிறிஸ்துவர் வேதம், அதே மாதிரி திருக்குறள் தமிழர் வேதம் அப்படிங்கிற ஒரு இது. அதனால மறை இல்ல முறைன்ற பொழுது பாலகிருஷ்ணன் சொல்லுவாரு. இப்ப நீங்க வந்து திருக்குறள்ல ஒரு இடத்துல வருது மறைமொழி. அந்த 3வது அதிகாரத்துல வருது. 21வது குறளும் 28வது குறளும் இரண்டுமே 7வது வகுப்படும். முதல்ல பணுவல்னு வரும். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து நிறைமொழி மாந்தர் பெருமை, மறைமொழி காட்டிவிடும். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா மாத்தி போட்டு சொல்றது. ஆமா, புக்குனா இவர்களை பற்றிய பெருமைகளை சொல்ல வேண்டும், சொல்லதான் புக்கோட அந்த மாதிரி. அது வந்து இந்த கருத்துக்கள் அந்த இடத்துல மறைமொழிங்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு திருக்குறள்ல. ஆனா திருக்குறள் மறைமொழி கிடையாது. திருக்குறள் மறைமொழி கிடையாது. மனிதனுக்கு சொல்லப்பட்ட கருத்துல நீத்தார், அது நீத்தாருங்கும் போது ப்ராஃபிட்ஸ்னு எழுதலாம். ப்ராஃபிட்ஸோட கிரேட்னஸ் சொல்றது தான் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி காஸ்பெல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அது 8வது குறளை. அப்போ மறைமொழி அப்படிங்கும்போது நம்ம மற்ற உலக ஸ்கிரிப்சர்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம், பணுவல்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா, வேதங்களை எடுத்து பார்த்தோம்னா, சமயம் சார்புடைய வேதங்கள்ல என்ன முக்கியம்? மறைமொழி. மறைமொழி. ஆனா திருக்குறளுக்கு மறைமொழி கிடையாது. மறைமொழியை பத்தி பேசுறாருடைய ஒரு குரட்பாக்கல. ஏன்னா பேசி ஆகணும். ஏன்னா அப்பதான் எல்லா பொருளும் இதன் பால் கம்ப்ளீட் ஆகும். அப்போ மறை நூல்கள்ல வர முறை விஷயங்கள் அதுலயும் இருக்கும் தான் நிறைய. 10% ஆஃப் புத்திசம், 5 சிக்கிசத்துல 5 கேஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இஸ்லாம்ல ஒரு பாடல்ல, ஒரு குரான்ல 10 டியூட்டிஸ், கணவன் மனைவி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வர 10 டியூட்டிஸ் வருது ஒரு வசனத்துல. அதுக்கும் திருக்குறளுக்கும் ஒரு ஒப்புமை பார்த்தா அந்த ஏரியால தான் ஓவர்லேப் ஜாஸ்தி. அதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் திட்டத்தை எல்லா விஷயங்களும் திருக்குறளையும் அதிகாரங்களை பார்க்கலாம். ஆனா மறைமொழி விஷயங்கள்ல ஓவர்லேப்பிங் பார்க்க முடியாது. அதனால திருக்குறளை ஒரு பொதுமறைன்னு சொல்ல முடியாது, பொதுமுறைன்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரு நான் பொதுமுறைன்னு ஏன் சொல்லணுங்கிறத காரணம் இதுதான். இட் இஸ் நாட் ஓவர்லேப் இஸ் வெரி லெஸ். ரெண்டாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நாளைக்கு பொதுமறைனா பைபிள்லாம் விட்டுட்டு, குரான்லாம் விட்டுட்டு, கீதையெல்லாம் விட்டுட்டு திருக்குறளை ஏற்றுக்கிறோம்னு சொன்னோமா? தெரியல, எனக்கு தெரியல. இல்லை அதையும் அது கூடாத அடிஷ்னலாக திருக்குறளை எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோமா? எனக்கு தெரியல. அதனால் பொதுமறைங்கிறது வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் வந்து அது தகுதி வாய்ந்ததும் அல்ல, ஒரு தகுதியாக வாய்ந்த ஒரு குறிக்கோளும் அல்ல. ஆனால் தேசிய நூல் என்பதுக்கு திருக்குறளை தவிர வேறு நூல் கிடையாது. ஏன் இந்தியாவின் தேசிய நூல் என்பதற்கு ஏன்னா திருக்குறளை தமிழக மரபு வாழ்ந்த சிந்தனைகள் மட்டுமல்ல, இந்தியாவில் வந்த எல்லா நீதி மொழிகளும் அடங்கியது திருக்குறள். அந்த சிந்தனை ஃபுல்லா இருக்குது. இப்ப திருக்குறள் கொஞ்சம் சங்க காலத்திலேயோ முற்காலத்திலேயோ இருந்திருந்தா இந்தியாவுடைய தேசிய நூல் அறிவிக்கணும் அப்படின்னா பல நூல்கள் அறிவிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. நீங்க வந்து இப்ப திருக்குறள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு மாதிரி போட்டி போடக்கூடிய நூல்கள் வேற இல்லையா? இல்லை, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வேற எந்த மொழியில எடுத்தாலும் ஒண்ணு பாலியில எடுக்கணும், சான்ஸ்கிரிட்ல எடுக்கணும், இல்ல பிராகிருத்ல எடுக்கணும். இதுலதான் முதுமையான கருத்துக்கள் உடையது. அதெல்லாம் சமய நூல்கள்.
ஒன்று. இன்னொன்று ம். முக்கியமான விஷயம் என்னன்னா, திராவிட மண்ணில் ம். தமிழ் சங்ககால வழக்கில் வந்துள்ள கண்ணோட்டம் போன்ற கருத்துக்கள் உடைய ம். தமிழ் மரபு சார்ந்த, ம். திராவிட மொழி மரபு சார்ந்த ம். நீதி ம். நெறிகள் ம். வட இலக்கியங்களுக்கு கிடையாது. ஓகே. அப்போ அந்த ஒரு தகுதி வாய்ந்த தமிழில் எழுதப்பட்ட ம். இந்தியாவில் தமிழ் மரபில் வந்த வடமொழி மரபில் வந்த கருத்துக்கள் பல உள்ளன. அரசியல் கருத்துக்கள் குறிப்பாக ம். காமத்துப்பால் முழுக்க முழுக்க ம். அகத்திணை மரபில் வந்த ம். கருத்துக்கள் உடையது. ம். அந்த அரசியல் கருத்துக்கள், குடிமை அரசியல், ஈவன் அறத்துப்பால்ல கூட சில இடங்கள்ல, பல இடங்கள்ல அந்த அந்த தாக்கத்தை பார்க்கலாம். ஏன்னா முன்னாலே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேசிய நூல் அறிவிக்கப்படுறது திருக்குறளை தவிர வேற எந்த நூலும் கிடையாது. ஏன்னா வேற நூல் வடமொழியில எடுத்தோம்னா தமிழ்நாடு விட்டு போறோம், தென்னிந்தியா விட்டு போயிடும். பேசவே இல்லை. ரொம்ப அற்புதமான கருத்து சார். சார், இப்போ வந்து நீங்க சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல இன்னும் அடிக்கடி நீங்க கவனம் செலுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து, திருக்குறள்ல சில அதிகாரங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள அந்த இது சொல்றது. உதாரணத்துக்கு இப்போ வந்து அன்புடைமை, அருளுடைமை, கண்ணோட்டம், இதுக்கு வந்து இந்த என்ன வித்தியாசம் அப்படிங்கறது நீங்க பேசுவீங்க அடிக்கடி. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஆங்கிலத்துல ஒரு சொல் தான் இருக்கு எல்லாத்துக்குமே, லவ். அன்புங்கிறது இங்கிலீஷ்ல லவ் தான். அருள் என்பதற்கு கிரேஸ், கம்பேஷன் அப்படின்னு சொல்றான். கண்ணோட்டம் என்பதற்கு வார்த்தை இல்லை. நம்ம கன்சிடரேட்னஸ், பெனவலன்ஸ் சொல்லலாம். ஆனா பெனவலன்ஸ்ங்கிறது கண்ணோடு தொடர்புடையது என்பதற்கு ஆன ஒரு சொல் கிடையாது. அதனால மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அன்பு, கணவன் மனைவி மீது அன்பு இருக்கும், தாய் மகளுக்கு அன்பு இருக்கும், ஒரு ரிலேட்டிவ்ஸ் இடையிலுடையான அன்பு, பொதுவா சுற்றத்தார் இடையிலான விஷயம் அன்பு. இப்போ அருள் என்பது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, துறவிகளுக்கான ஒரு 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 இதா பண்பா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கு வேணா அருள் வரலாம், எதிரின் மீதும் அருள் வரலாம். அருளுடையான் என்பான்னா அவன் வந்து எல்லாம் முற்றம் துரிந்த எல்லாவருடையும் அன்பு செலுத்தக்கூடியவன் தான் அருளுடையான். அது அருள். அரபிக்ல ரஹ்மான் பாங்க. எங்க அப்பா பேர் அப்துல் ரஹ்மான். ரஹ்மான்ங்கிறது அருள், அருளுடையான். எல்லா உயிர்கள் மேலையும் அது வந்து இங்க அருளுடையான் எல்லா உயிர்களையும் மாதிரியும் எல்லா சந்தர்ப்பத்திலும் வாடினேன் அப்படிங்கிறதுக்கு அருளுடையமை. அது கம்பேஷன் சொல்லலாம், கைண்ட்னஸ்னு சொல்லலாம். கண்ணோட்டம்ங்கிறது ஸ்பெஷாலிட்டி. கண்ணோட்டம் வந்து பொது வாழ்வியலில், அதெல்லாம் பொருட்பாலில் வச்சிருக்காங்க. பொருட்பாலில் பொதுவாக அது வந்து கண்ணோட்டம் என்பது தூய தமிழ் மரபு வழி வந்த சிந்தனை. அதுக்குன்னு தனியாக வள்ளுவர் ஒரு அதிகாரத்தை வகுத்திருக்காரு. அதான் வள்ளுவரோட ஸ்பெஷாலிட்டி. வகுத்து 10 குறட்பாக்கள் 5-10மே ஜெம்ஸ். அந்த அளவுக்கு அருமையான குறட்பாக்கள். அது வந்து கண்ணோட்டத்தில் உள்ளது உலகியல், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது. இதெல்லாம் நம்ம வந்து பாப்புலரைஸ் பண்ணல, நிறைய விஷயங்கள் பாப்புலரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கண்ணோட்டம் என்பது தமிழ் மரபு வந்து அது வந்து கண்ணோட்டம், கன்சிடரேட்னஸ், கன்சிடர் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதான் இங்கிலீஷ்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்குவலன்ட் வேர்டு. நெக்ஸ்ட் கம்ஸ் மேபி பெனவலன்ஸ். அந்த கன்சிடரேட்னஸ், கன்சிடர் பண்ணுங்க, கொஞ்சம் பரிந்துரை, கொஞ்சம் கருணை காட்டுங்க, தண்டனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப், கிங் சப்ஜெக்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி பொது வாழ்வியல்ல வர்ற அந்த கன்சிடரேஷன் கண்ணோட்டம் சொல்றாங்க. ஆமா, அந்த கண்ணோட்டம்ங்கிறது ஆமா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது தமிழ் மரபில் வந்து அந்த 3 வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அது வந்து இதுதான் அன்பு, அருள், அன்னோட்டத்துக்குனால இடையிலான தொடர்பு. இது நீங்க இதை பேசும்போது சார், நீங்க ஆங்கிலத்துல நீங்க நிறைய கோட் பண்ணீங்க, பெனவலன்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ ஆங்கில மொழிபெயர்ப்புகள் நீங்க ரொம்ப ஆர்வமா படிக்கிறது, உங்க சைட்லயும் போட்டிருக்கீங்க. 22 எதுனாலும் ஆங்கில மொழிபெயர்ப்போட தான் நீங்க பாக்குறீங்க. பலர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய மொழிபெயர்ப்பு நீங்க ரொம்ப ரசிச்சு படிக்கிறவர். உங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தர் மொழிபெயர்ப்பினுடைய மதிப்பீடு, நீங்க வச்சிருக்க மதிப்பீடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் திருக்குறளை படிச்சதே ஆங்கில மொழிபெயர்ப்பை படிச்சுதான். அதுக்கு வந்து அதனால நான் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பை தேடி அலைந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ்ல வந்து ஒரு கட்டுரை வந்திருந்து, அது சுந்தரத்தோட டிரான்ஸ்லேஷனை பற்றி, அது எந்த அளவுக்கு
திருவள்ளுவரே திருவள்ளுவருக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தால் எப்படி எழுதியிருப்பாரோ அந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு சொன்னப்ப அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஓகே. வேற கிட்ட 25 மொழிபெயர்ப்புகள் நான் படிச்சிருக்கேன். ஓகே. தமிழ் தெரிஞ்சனால அடிக்கடி ஒரிஜினல் தமிழ் மூலத்தை எடுத்து பார்த்து அதில் எல்லாம் அந்த சொற்கள் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ நாளைக்கு நான் திருக்குறளில் சுகர் கேன் பற்றி கரும்பு பற்றி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அடித்தா வரணும், ஒரு தடவை வரணும். ஏன்னா கரும்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமல் டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நான் தேர்ந்தெடுக்கும் போது அது முக்கியமாக அவசியம் தேவைப்படுகிறது. அதனால எந்த ஒரு மோசமான ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்தாலும் 100ல் 1 சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டருக்கு என்ன அளவுகோல்னா பெரும்பாலான குறட்பாக்களை அருமையாக செதுக்கியிருக்கணும். அந்த விஷயத்துல PS சுந்தரம் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு நல்ல. ஒரே ஒரு விஷயம்னா 2வது வரியை அடிக்கடி சுருக்கிடுவாரு. அதை நம்ம விரிச்சு போடணும். எளிமை. அவர் ஃப்ரீ வேர்ட்ஸ், நாட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், லாஸ்ட் வேர்ட்ஸ் ரைம் பண்ற மாதிரி பண்ணல. ஃப்ரீ வேர்ட்ஸ், அதுதான் எளிமை, புரியும். ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ட்ரூவன் ஒரு ஆங்கிலம் சுமாராக தெரிஞ்சவங்களுக்கு நான் ட்ரூவன் லாசரஸோட டிரான்ஸ்லேஷன் தான் பரிந்துரை செய்வேன். ஒவ்வொரு மொழிபெயர்ப்பெல்லாம் ஜியு போப்லாம் இப்போ புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் முதலாக எல்லா முழுமையாக வந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு. இப்போ நிறைய பேர் மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட 120க்கு மேல மொழிபெயர்ப்பு ஆங்கிலம் 130 வந்திருக்கும். எனக்கு தெரியாத சேர்த்தனா. அதாவது என்னோட பட்டியல் பிரகாரம் 115. நான் ஒரு 15 மொழிபெயர்ப்புக்கு ஆசிரியர் பெயர் தெரியும், பதிப்பாசிரியர் தெரியாது, வருஷம் தெரியாது. அதெல்லாம் நான் என்னோட பட்டியலில் சேர்க்கல. இப்போ அதனால என்னன்னா இந்த தாமஸ் ஹிட்டோஷி புரக்ஸ்மா அவர் ஒருத்தர் தான் சமீப காலத்தில் வெளிநாட்டவர் திருக்குறள் மொழிபெயர்த்தார். முன்னாடி இருந்த ஆர்வம் வெளிநாட்டவருக்கு கிடையாது. நம்ம ஆளுங்க தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தட்டி விடுறாங்க. ஆமா, திருக்குறள் மொழிபெயர்த்து வராங்க. லத்தீன்ல மொழிபெயர்த்த மாதிரி கிரவுல் பண்ண மாதிரி அது மாதிரி யாரும் இப்போ இல்ல இப்போ கிடையாது. தாமஸ் ஹிட்டோஷி புரக்ஸ்மா தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் பண்ணார். அருமையான ஒரு டிரான்ஸ்லேஷனை கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாடல் கழகம் 2ஐயும் நாங்க பெண்குயினோட சேர்ந்து இது போட்டிருக்கோம். PS சுந்தரத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி தாமஸ் ஹிட்டோஷியதையும் கொண்டு வந்திருக்கோம். 2மே பாடல்களை வெளியிட்டு நல்ல பரபரப்பா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அதை பண்ணியிருக்கோம். இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உலக மொழிகள் இருக்கு இல்லையா? உலக மொழிகள்ல 62 மொழிகள், இது வரைக்கும் 62 மொழிகள்ல வந்திருக்கு. மற்ற உலக மொழிகள்ல வர்றதுக்காக, அதாவது ஐநா 193 நாடுகள் உள்ள அட்லீஸ்ட் ஒரு அலுவல் மொழியிலேயே வந்துற மாதிரி தமிழ்நாடு அரசு 45 மொழிகள்ல மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு திட்டம் வகுத்து 133 லட்சம் ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அதுல மாவோரி மேசிடோனியன் 2 ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அது நீங்க மொழிபெயர்ப்புல ஆர்வம் உள்ளவர் அப்படின்னு. இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் இங்க பதிப்பு செய்யப்பட்டாலும் அதை வெளியிடுவது அந்த மாநிலத்தில் அந்த நாட்டில் வேணும். அல்டிமேட்ல அந்த நாட்டவருக்கு போய் சேரணும். நம்பர் நாம டார்கெட்டை மீட் பண்ணிட்டோங்கிறது கூடாது. அதான் இப்ப நியூசிலாந்துல உள்ள பீட்டர் டவுலிங் தான் மொழிபெயர்க்கிறாரு. இன்னொரு மொழிபெயர்ப்பாளர் ஆர்வம் உள்ள ஒரு இலக்கியவாதியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான செய்தி. இன்னும் பன்னாட்டு புத்தக திருவிழாக்கு போனதுனால இந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு ஒரு குரலை சொல்லி அந்த குரலை ரசிக்கும் போதுதான் அவங்களுக்கு இது இலக்கியம் அவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது. அந்த அடிப்படையில நீங்க இப்ப ஆங்கிலத்துல நிறைய இது பார்த்திருக்கீங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது ரைம் ஸ்கீம்ல இப்ப சுஜானந்த பாரதியார் பண்ணிருப்பாரு. அது மாதிரி அதை நீங்க ரசிச்சிருக்கீங்க? நல்ல மொழிபெயர்ப்பு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் ரைம்ஸ்ல பண்ணதுல பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சுஜானந்த பாரதியார். இப்போ என்னன்னா ஒரு நல்ல மொழிபெயர்ப்புனா இன் கண்டென்ட், இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ஸ்டைல், இது 3மே மீட் பண்ணணும். ஸ்டைல் வள்ளுவர் மாதிரி இருக்கணும், கண்டென்ட் மாறக்கூடாது, அப்புறம் ஸ்டைல் வள்ளுவர் மாதிரி, ஸ்பிரிட் அந்த நையாண்டித்தரம் வள்ளுவரோட நையாண்டித்தரம் கொண்டு வரணும். அந்த விஷயத்துல PS சுந்தரம் பெரும்பாலான வெற்றி அடைகிறாரு. இம்பாக்ட் வேணும். படிக்கிறவன் இங்கிலீஷ் தெரிஞ்சவன், அவனுக்கு தமிழ் தெரியாது. நம்ம லிட்டரலா போட்டோன்னா அது என்ன பெருசா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நினைச்சிருவாங்க. கொண்டு வந்திருக்காரு. அது அப்படி இருக்குது. பட் இருந்தாலும் என்னுடைய 25 மொழிபெயர்ப்புகளை இப்போ அவருடைய மொழிபெயர்ப்புகள் ஒரு 40% தான். பாக்கி 60% பலவருடைய மொழிபெயர்ப்பு எடுத்து வச்சிருக்கேன். சுந்தரத்தோட பீட் பண்ற மாதிரி. ஒரு 260 குறட்பாடுகளுக்கு நான் மொழிபெயர்த்திருக்கேன். அதனால அப்படி வருது. இப்ப என்னோட கருத்து என்னன்னா, குறள் இருக்குன்னா
அதுக்கு பொருத்தமான அருமையான மொழிபெயர்ப்பு ஒன்று வேணும். அது எங்க இருந்து வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க தோத்து எவ்வளவு குரலுக்கு தோத்துருக்கீங்க? எல்லா குரலுடைய 1330 அப்படியே தோத்துருக்கீங்க. அவங்க சைட்ல போட்டிருக்கீங்களா? சைட்ல போட்டிருக்கேன். ஓ, அது 20 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல 15 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப அப்டேட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. அதை மறுபடியும் அப்டேட் பண்ணோம். ஒரு குரல் வந்து ஒருத்தரோட மொழிபெயர்ப்பு, இன்னொரு குரல் இன்னொருத்தரோட மொழிபெயர்ப்பு இருக்கும். அது இருக்கும். ஓ, பெஸ்ட். உங்க சாய்ஸ்ல ரைட் சைடுல அதோட இனிஷியல் போட்டிருப்பேன், யாரோட மொழிபெயர்ப்புன்னு. ஓ, சரி. அதுவும் இருக்கு. நல்ல நல்ல முயற்சி இது. ஏன்னா நான் வந்து இப்போ ஜெர்மன்ல, மலையாளத்துல, மற்ற மொழிகள்ல நான் 22 மொழிகள்ல போட்டிருக்கேன் வெப்சைட்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன்னு சொல்லி. அவங்கள சொல்லி இந்த மாதிரி இன்டர்வியூல 26 மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காருன்றவாங்க. இல்ல 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 இல்ல, மொழிபெயர்ப்புகளை எடுத்து நான் போட்டிருக்கேன், ஸ்கேன் பண்ணி டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி, நாட் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ். அப்பதான் சர்ச்ல வரும். அப்படி நான் எடுத்து போட்டேன். இதுக்காக நான் எந்த ஊர்லயும் வெளியூர்ல ஜெர்மன்லனா ஆங்கிலத்துல படிச்சு அந்த நல்ல டிரான்ஸ்லேஷன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல, அது வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு ஜெர்மன் தெரியாது. நான் இருக்கிறது எது கிடைக்குதோ அதை எடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இன் வேர்ட்ஸ் இருக்கதான் எடுப்பேன், எடுத்து போட்டுறேன். ஆனா ஆங்கிலம் எனக்கு தெரியுமே. அப்படிங்கும்போது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பை வேணுங்கிறதால 25 மொழிபெயர்ப்பை பார்த்து அப்புறம் நான் ஒருத்தர் எடுத்து போட்டா அது இட் வில் நாட் டூ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுனால பல மொழிபெயர்ப்புகளை பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். சமீபத்தில் மணிமோகன் ஒருத்தர் மொழிபெயர்த்தாரு. அவரோட மொழிபெயர்ப்பு நான் காமத்துப்பால் பண்ணல. இப்பெல்லாம் காமத்துப்பால் நிறைய பேர் பண்றாங்க. முன்னாடி எல்லாம் காமத்துப்பால் விட்டுருவாங்க, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேர் காமத்துப்பால் மட்டும் பண்றவங்க இருக்காங்க, பண்ணிருக்காங்க. ஆமா, ஓகே சார். இப்போ வந்து இன்னொரு பாட்டுக்கு நம்ம வர போறோம். இப்போ திருக்குறள் பத்தி நீங்க வந்து தமிழ் ஸ்காலர் சொல்றது மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸோட வியூஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸோட வியூவை பார்த்து பார்க்கும்போது தமிழ் ஸ்காலர்ஸ் வந்து ஒரு திடமான நம்பிக்கை வந்து திருக்குறள் ஒருவரால் எழுதப்பட்டது அப்படின்ட்டு தான். நான் இதுல வந்து நிறைய ஸ்காலர்ஸ் பேட்டி எடுத்திருக்கேன். SNK சார், சொன்னா கந்தசாமி சார் எடுக்கும்போது இதெல்லாம் கேஸ் அட்மிட் பண்றதுக்கு தகுதி இல்லாத கேஸ், 2 பேர் எழுதினார், ஒருத்தருக்கு மேல இருக்குது, அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அட்மிஷனுக்கு சிலது தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் மாறுபட்ட கருத்துக்கள் சொல்றேன். நிறைய வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் வந்து திருக்குறள் வந்து ஒருத்தரால் எழுதப்பட்டது இல்லைன்னு சொல்றாங்களா? இல்லை, அதாவது ஒருவரால் எழுதப்பட்டது என்பவர் பலர், பலரால் எழுதப்பட்டது என்பவர் சிலர் தான். ரொம்ப மிக குறைவு. நம்ம ஊர்லயும் இருக்காங்க பலர் எழுதியதுன்னு சொல்றதுக்கு, வெளியூர்லயும் இருக்காங்க பலர் எழுதியதுன்னு என்பதை சொல்வதற்கு. என்ன காரணம்? அவங்க ஏன் சொல்றதுக்கு என்ன, அவங்க எல்லாம் ஸ்காலர்ஸ், உலகத்துல பல நீதி இலக்கியங்களை படிச்சவங்க. நானும் படிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். இப்ப தம்மபதம் எல்லாம் புத்தர் எழுதல. புத்தர் சொன்னதை மற்றவர்கள் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு அதிகாரத்தின் 26 அதிகாரங்களுக்கு 423 பாடல்கள், ஒவ்வொன்றிலையும் 10 கிடையாது. அந்த 10 எழுதுறது பதிகம் என்பது தமிழ்நாட்டு ஒரு மரபு, தமிழக மரபு, இலக்கிய மரபுல ஒண்ணு. அங்க சங்க காலத்திலிருந்து அகம் 500, புறம் நூல்ல 10. அதுக்கப்புறம் 4 அடியில வரல 4 அடியார், அப்புறம் ஈரடியில பார்த்தா திருக்குறள், அப்புறம் சமய இலக்கியங்கள்னா உங்களுக்கு ஔவை குறள். அது மாதிரி நிறைய உதாரணங்கள் தர முடியும். வைணவ சாவிய மதத்துல எல்லாத்தையும் 10 வர்றதுல ஒரு மரபு. இந்த 10 இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இப்போ திருக்குறள்ல மழை, உழவு, அப்புறம் மருந்து, இந்த 3 அதிகாரமும் எதுக்கும் சம்பந்தம் இல்லாது. நீங்க அறம் பொருள் இன்பத்துக்கும் இல்லாத ஒரு இது வந்து இந்த மாதிரி தொகுப்பு நூல்கள் வடமொழி இலக்கியங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வஜ்ஜாலகம்னு பிராகிருத மொழியில ஒன்று இருக்கு, 8ஆம் நூற்றாண்டுல வந்த காஷ்மீர்ல ஒருத்தர் தொகுத்த நூல். அவரும் எழுதியிருக்காரு, ஏற்கனவே இந்த வசனங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுல ஒவ்வொரு அதிகாரங்கள் இருக்கும். இதே மாதிரி அறம்பொருள் இன்பம் 3 பகுதிகள், இதே மாதிரி அதிகாரங்கள் இருக்கு. நம்ம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருந்தாரு. அப்படின்னு கேள்விப்பட்டவன பணம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி 2க்கும் ஒப்பிடு, திருக்குறளுக்கும் வஜ்ஜாலகத்துக்கும். நான் அவரை கூப்பிட்டு நான் பேசினேன். நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஃபர்தரா ஒன்றும் ப்ரொசீட் பண்ண மாதிரி தெரியல. அதுல நிறைய ஒற்றுமைகள் உண்டு திருக்குறளுக்கும். அந்த அதிகாரங்கள் பல அதிகாரங்கள், சிங்கம்னு ஒரு அதிகாரம் இருக்கும், யானைன்னு ஒரு இருக்கும், அறம், மற்ற விஷயங்கள் எல்லாமே, ஒழுக்கம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து ஆந்தாலஜி கிடைச்சதே போட்டிருக்காரு. இவரும் கொஞ்சம் சாப்டர் எழுதியிருக்காரு. நிறைய தம்மபதம் உதாரணம் சொன்னேன். இதனால இதெல்லாம் தெரிஞ்சவங்க இவ்வளோ சப்ஜெக்ட் ஒரு ஆள் எழுதியிருக்க மாட்டாருங்கிறது சொல்றாரு. டேவிட் ஷல்மான் அவரோட ஆர்குமெண்டே தான் காரணம். ஒருத்தர் வந்து இவ்வளவு சப்ஜெக்டா கண்ணாவன எடுத்து விடுறாரு, அது எப்படி முடியும் அவரோட? இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா கமில் செலவில் அதுக்கு மாற்றுக்கிறது சொல்றாரு. காமில் செலவில் என்ன சொல்றாரு,
பொருள் காண்பதுக்கு அதிகார தலைப்பையே கொண்டு வரணும், தனித்தனியா படிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவர் ஒருத்தர் தான் இல்லைங்களா, சாங்க இருக்காரு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் தனியா படிக்க கூடாதுன்னு இல்லை, தாராளமா பண்ணலாம். அது அந்த ஒரு கருத்துல ஒரு மாறுபாடும் இல்லை. ஆனா இதுக்கு என்ன ஒரு ஆய்வுபூர்வமான வேணும். அதுக்கு ஒரு நல்ல விஷயம்னா திருக்குறள் 10 ஆனது. இப்போ உங்களுக்கு பழமொழி 400, அதுல 34 அதிகாரங்கள், 10 இல்லை. சரி, இல்லை 4, 12 நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவுதான் நிப்பாட்டினா அடுத்து போயிருக்காங்க. இந்த 10 போது அதுவும் முன்பின் குறட்பாக்களுக்கு தொடர்பு இல்லாத இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது இந்த அதிகாரத்துக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு சொல்லி. அந்த மாதிரி நாலடியார் எடுத்து பாருங்க, அது வந்து டோட்டலி ஆர்டிஃபிஷியலி கன்ஸ்ட்ரக்டட் 10 couplets, 10 poems. போதுமானு சொல்றாங்க. சில அதிகாரங்கள் அந்த அதிகாரத்துக்கு பொறுத்தின ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது. அந்த மாதிரி ரெண்டாவது ஒன்று மிஸ்லேனியஸ் இருக்கிற இதுவும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நாலடியார்ல இருக்க அந்த திருப்புரைகள் ஒரே கருத்தை மறுபடியும் சொல்வது, அது வந்து 10 ஆக்கிறதுக்காக செஞ்சதுங்கிற ஒரு கருத்து உண்டு. அதிகாரத்துக்கு கொஞ்சம் பொருத்தம் இல்லாத, சற்றும் பொருத்த வேற எங்கேயும் வச்சிருக்கலாம், அல்ல ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற சில குறட்பாக்கள். அப்போ ஒவ்வொரு அதிகாரத்தையும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போது நாலடியார்ல ஏகப்பட்ட விஷயங்கள் அடிபடுது. ஒன்று இருக்குது, 10 பாடல்ல 1 மட்டும் தான் பொருந்தது, 2, 3, சில இல்லை 4, 10 பொருந்தது. திருக்குறளை பார்க்கும்போது மிஞ்சி போனா 2, 3 மேக்சிமம், அது 1, 2 தான். ஒரு 37 அதிகாரங்கள்ல அதிகாரத்துக்கு பொருத்தம் இல்லாத குறட்பாக்கள் இல்ல வேற வச்சிருக்கலாம், வேற அதிகாரத்துல வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துடைய தாராளமா இருக்கிற வசனங்கள் இருக்கு. அதெல்லாம் பரிமேலழகரோட வைப்பு முறையை படிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அதே மாதிரி குறட்பா அடிக்கடி போட்டுவாரு. கடைசியில அந்த அதிகாரத்துக்கு எங்கேயும் போட முடியாத கடைசி வச்சு போட்டுருவாரு. ஆமா, அதிகாரத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக குறட்பாக்கள்லாம் பரிமேலழகர் வைப்பு முறை பின்பற்ற என்னன்னா கடைசியில இருக்கும், 9வது இல்லைன்னா 10வது தட்டி போட்டுருவாரு. அப்படி பார்த்தோம்னா 1 ஒரு குறள், அது மாதிரி ஒரு 15 அதிகாரங்கள். அதனால நான் என்ன நினைக்கிறேன், வள்ளுவர் இன்னைக்கு ஒரு காலையில் ஏஞ்ச உடனே ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்துல 10 எழுதுவோம் அப்படின்னு எழுதுன மாதிரி தெரியல. அவர் ஒழுக்கமுடையை பற்றி குறட்பாக்கள் எழுதினாரு, நட்பை பற்றி நிறைய எழுதியிருக்காரு, அப்படியே எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சதுக்கு அப்புறம் பெரும்பாலான குறட்பாக்கள் ஒருவரால் எழுதப்பட்டது. அதனால்தான் அதிகாரத்துக்கு வெளியவும் அதே கருத்துக்களும் அதே சொல்லாட்சியும் 3 பால்களையும் பார்க்க முடியும். கடைசியில 10 ஒருத்தர் எழுதி நூலா முடிச்சிருக்காரு, அது இன்னொருவராக இருக்கக்கூடும். அப்படி 10 ஆக்கிறதுக்காக அவராகவே எழுதியிருக்கலாம், வள்ளுவராகவும் செஞ்சிருக்கலாம். தன்னுடைய பிற்காலத்தில் வள்ளுவரே உட்கார்ந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி 10 முடிச்சிருக்கலாம். இந்த சமீபத்தில் திருக்குறள் என்ற படம் வந்தது, ஒரு சராசரி படம் தான். ஆனா அந்த ஒரு படத்துல வாசுகி அம்மையார் திருவள்ளுவர் ஞாபகப்படுத்துவாரு, 10 ஆக்கணுமே சில அதிகாரங்களை, 10 முடியலே இயற்ற வேண்டுமே, அந்த ஒரு கத்தை ரொம்ப பிடிச்சது. அப்போ உலக இலக்கிய மரபுல இந்த எப்பயுமே ஒரு நூல் வந்து சிலவங்க முடிப்பாங்க இன்கம்ப்ளீட்டடா. அப்போ நிச்சயமா கடைசியில ஒருத்தர் வந்து 10 ஆகியிருக்காரு. அது வள்ளுவரே இருக்கக்கூடும், வேறு ஒருவராகவும் இருக்கக்கூடும். நார்மன் கட்லர் நீங்க அடிக்கடி கோட் பண்ணுங்க, அவர் என்ன சொல்றாரு? அவர் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்காரு, ரோல் ஆஃப் கமெண்ட்ரி இன் த கிரியேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி 1983 84 எழுதின நார்மன் கட்லர் எழுதின ஒரு கட்டுரைக்கு, நல்ல அருமையான கட்டுரை. அது ஆன்லைனே கிடைக்கும் உங்களுக்கு. அவரு என்ன சொல்றாரு, இந்த உரையாசிரிகள் எப்படி இந்த திருக்குறளை கொண்டு வந்திருக்காங்க, அவங்க எப்படி பொருள் கொண்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, திருக்குறள் என்பது உலகளவில் ஒரு தொகுப்பு நூல், முதுமொழிகளை கொண்ட ஒரு தொகுப்பு நூல் என்று உலகளவில் ஒத்துக்கொண்டிருந்தால் உரையாசிரிகள் ஒரு குறட்பாக்கு பொருள் காண்பதற்கு அந்த குறட்பாக்கு வெளியே போய் இன்னொரு குறட்பாக்கோடு இணைத்து பொருள் காண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் அதே போல குறள் ஒருவேளை ஒவ்வொரு தொடராக வந்து படிப்படியாக பொருள் காணும்படி எழுதப்பட்டிருந்தால், ஒவ்வொரு குறளுக்கும் தொடர்பு இருந்திருந்தா பொருள் காண்பதில் சிக்கல் இருந்திருக்காது. அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு புதிய பொருள் காண்பதற்கான வாய்ப்பும் இருந்திருக்காது, தேவையும் இருந்திருக்காது அப்படிங்கிற. அதனால அவர் என்ன சொல்றாரு,
இது திருக்குறள் என்பது முதுமொழிகளால் தொகுக்கப்பட்ட யதார்ச்சியாக தொகுக்கப்பட்ட நூலும் கிடையாது, படிப்படியாக பொருள் காணும்படியான தொடர் நூலும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிக்கிறாரு. அப்ப திருக்குறள் வந்து ஒரு ரெண்டும் கட்டம், அங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது. இதை வச்சு நல்ல ஒரு பட்டிமன்றம் பண்ணலாம், ஆனா பண்ற மாதிரி தெரியல யாரும். நல்ல ஒரு சப்ஜெக்ட், அதனாலதான் இவ்வளவு உரைகள் வந்திருக்குது. ரெண்டாவது 1.25 அடி, அதுல வந்து சில விஷயங்கள் ஓப்பனா விட்டுறாரு. அதை நாமள வந்து அதனாலதான் ஆய்வாளருக்கு ஒரு பொக்கிஷம் திருக்குறள். இதுல திருமணம் செல்வகேசவராயர் தான் முதல்ல விமர்சன பார்வையோட தமிழறிஞர்கள்ல எனக்கு தெரிஞ்ச அளவு அத அணுகுனவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வள்ளுவர் வந்து ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் என்று வகுத்து கொண்டதால் சில இடங்களில் சொல்லிய கருத்தையே வேறு வடிவத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. சில இடங்கள்ல ஒரே தலைப்புக்கு பல்வேறு அதிகாரங்கள், நட்பு அப்படின்னு நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமைன்னு 5 அதிகாரங்கள் வைக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு அவசியம் ஏற்பட்டது அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு பண்றாரு. ஆனா உண்மையை ஆக்சுவலா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல படிக்கிறவனுக்கு நட்பை பத்தி தூக்கி போட்டிருக்காங்க. இல்ல, தீ நட்புக்கும் கூடா நட்புக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த 10 அதுல ஒரு விஷயம் கிடையாது, 10 குறளும் அதுக்கு அது பொருத்தமானதுதான். அது உள்ள போனா தெரியும். பழமையில ஒரு சந்தேகமும் கிடையாது. கிளீனா 5 விஷயங்கள்ல தனியா தான் கிளாசிஃபை பண்ணி தான் எழுதியிருக்காரு. 10 குறள்ல முடிக்க முடியாது, 50 குறள் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா 10 குறள்ல முடிக்க முடியாது, அதுக்கு 5 அதிகாரம் வேணும்னு வகுத்துக்கிட்டு அந்த அடிப்படை எழுதியிருக்காரு. செல்வகேசவராயர் சொல்றது அதான். இப்ப சில இடங்கள்ல வரும் பொழுது 10 குறளுக்கே நீங்க சொன்ன மாதிரி அதுலயே வந்து மேட்டர் தீர்ந்து போகுது. அப்ப வேற வேற ஓமைகளை வச்சு சொல்றதை திரும்ப சொல்லி அது மாதிரி நட்பு மட்டும் இல்ல, பல அதிகாரங்கள். அது வந்து ஒருவர் எழுதியது என்பதற்கான ஒரு ஆதாரம். நீங்க தான் சொல்றீங்களா, கடைசியில அவரே 10 ஆக்க வேண்டும் எழுதுவாரு. அப்ப அது வந்து கடைசி எழுதிருக்கணும். ஆனா வந்து பரிமையாளர் மாத்துறாரு. மணக்குடரோட அவருடைய வைப்பு முறையை படிச்சு பார்க்கணும். இந்த திருப்புரைகள் எல்லாம் ஒருவேளை கடைசியில போட்டிருக்காரோ, எனக்கு ஒரு ஹைபோதசிஸ், அது பார்க்கணும். இந்த அடிப்படையில் நம்ம ஒன்னொன்னா திருக்குறளை பேசிட்டு வரும்போது, நீங்க ஒரு கால்நடை மருத்துவர், விலங்குகளை பற்றி ரொம்ப ஆய்வு பண்றவர். இப்போ திருக்குறள்ல விலங்குகளை பற்றி நிறைய ஓமை சொல்லப்பட்டிருக்கு, யானை, புலி, சிங்கம் அதெல்லாம் வருது. இப்போ இதுல வந்து வட இந்திய மரபுக்கும் தென்னிந்திய மரபுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா திருக்குறளை வச்சு பார்க்கும்போது? இருக்கு, பல ஓமைகள். அதாவது தாவரம், உயிரினங்கள்ங்கும் போது தாவரத்தையும் பார்க்கணும். தாவரம் தாங்க அதிகமா இருக்கிறது, விலங்குகள் குறைவு. காமத்துப்பால்ல தான் அதிகம். 13% காமத்துப்பால் பாடல்கள் 250ல் 13% விலங்குகளோ இதுவோ தாவரங்களோ இருக்கு. அதுக்கு அடுத்து அறத்துப்பால்ல, பொருட்பால குறைவு. நமக்கு யோசிச்சு பர்சன்டேஜ் சதவீதம் பாக்குறேன். 70 அதிகாரங்கள் இருந்தாலும் பொருட்பால்ல ஒரு 4%, 4.5% தான் குரப்பாக்கல தான் அவங்களுக்கு தாவரமோ விலங்கினமோ இருக்குது. ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, அஷ்ரஃப் நீங்க இதை பத்தி ஒன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருப்பாரு. உங்க சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க தானே. நான் யோசிப்பேன், திருக்குறள்ல விலங்கினங்கள் அப்படி ஓமையாக வருது ஒழிய சங்க இலக்கியம் மாதிரி தத்ரூபமான இயற்கையான நான் இது வரைக்கும் பார்த்து கிடையாது. இந்த அளவுக்கு நேச்சுரல் ஹிஸ்டரி இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு புக்கு சமீபத்தில் இப்போ முடிச்சு 90% முடிச்சிட்டேன். சங்க இலக்கியம் சொல்ற புக் ஆஃப் போயட்ரி வாசிச்சுட்டு இருக்கேன். சங்க இலக்கியம் மாதிரியே தான், அகம் புறல் ரெண்டுமே இருக்கு. 310 பாடல்கள் தான். அதுல இதே மாதிரி மன்னரை போற்ற பாடல்கள், புலம்பல், கணவன் விட்டு பிரிந்த பொழுது, அந்த மாதிரி நிறைய ஆந்தாலஜி தான். இந்த அளவுக்கு நேச்சுரல் ஹிஸ்டரி இன்ஃபர்மேஷன் சங்க இலக்கியம் இருக்கிற மாதிரி தத்ரூபமான அப்சர்வேஷன்ஸ், ரொம்ப நுணுக்கமான தமிழ் திருக்குறளை விட என்ன கேட்டோம்னா தமிழுக்கு என்று ஒரு இருக்கிற தனித்துவம் சங்க இலக்கியம் தான். அப்போ காமத்துப்பால்ல தான் இந்த இடத்துல நான் ஒரு கருத்து பதிவு செய்ய சார். நீதி இலக்கியங்கள்லயே திருக்குறள் ஏன் தனித்து நிற்குன்னா சங்க இலக்கியத்தினுடைய சாரா அது காமத்துப்பால் எடுத்ததுதான் நினைக்கிறேன். அது தனித்துவம், அதாவது தமிழ் மரபோட அதை ஒட்டி அது மற்ற நீதி நூல்ல இருந்து வேறுபட்டு தனித்துவமா நிக்கிறதுக்கு காரணம் சங்க மரபுகளே அவர் உள்வாங்கினதுதான். இப்போ திருக்குறள் வந்து சமயத்தை சொல்லவில்லை, எந்த ஒரு ஆளு பேரும் மன்னர் பேரும் சொல்லல அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆமா, இப்போ திருக்குறள் தமிழ் மொழியில இல்லாம ஏதோ ஒரு உலக பொது மொழியில இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல நூல் கிடைச்சிச்சு வச்சுங்களேன். இதை படிச்சு பார்த்தா எல்லாமே உலகம்ல பொதுப்படையா எல்லாமே இருக்கு, ஒன்னும் மண்டையை பிச்சுக்குவான் எந்த ஒரு காரணம். ஆனால் இந்த மடல் ஏறுதல்ங்கிற விஷயம் வந்துடும் பார்த்தீங்களா, அதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் இது தமிழ்நாட்டு நூலுங்கிறது. அப்போ இந்த காமத்துப்பால் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி சங்க இலக்கியத்தினுடைய தமிழ் மரபை வழிவிட்டு நீங்க இது சொல்லியிருந்தீங்க, விலங்குகள் பற்றி பேசி இந்த தாவரங்களை பற்றி அதிகமாக இருக்குது. இப்போ குன்றேறி யானை போர் கண்டற்றால் அது சங்க மரபு. அப்புறம் யானை அம்பு காண யானை அது வந்து இது மாதிரினா
ஒரு டெய்லண்டரோட விக்கெட் இருக்கிறதுல பெருமை கிடையாது. டெண்டுல்கர் மாதிரி பிளேயரை பால் பீட் பண்ணாவே போதும், அந்த பால் எடுத்துக்கோ விக்கெட். அந்த மாதிரி அதான் கருத்து, ரொம்ப அருமையான கருத்து இது. அது வந்து அந்த குன்றை யானை போர் கண்டற்றால் இதெல்லாம் சங்க இலக்கிய மரபு வழி வந்த ஓமைகள், விலங்கு செய்திகள். ஆனா யானையால் யானையா தற்று, அந்த நரி யானையை அது வச்சது. அப்புறம் இந்த மாதிரி முதலை, நீர் நெடும்புணல் முதலை வெல்லம் வெளியே வந்தா முதலைய மற்ற விலங்குகள், இதெல்லாம் வடமொழி இலக்கிய சார்பாக. அதாவது அரசியல் காலம் அறிதல், இடன் அறிதல், இந்த கருத்தெல்லாம் வடமொழி ஒத்து வந்த ஊமைகள் என்பதில். அதே மாதிரி காமத்துப்பால்ல ஒரு பாடல் இருக்குது, கடா களிற்றின் மேல் கட்படா மாதர் படா முலை மேல் திகில். இது வந்து அந்த கடா களிற்றின் அந்த அந்த கும்பங்களை ஒப்புமை கொடுப்பதால, அதனால வந்து அது வந்து வடமொழியில பொதுவா இருக்கிறது. அந்த யானையை பத்தி நிறைய செய்திகள் நம்ம பார்க்கும்போது வடமொழியில கிட்டத்தட்ட 145 பேர் இருக்கு யானைக்கான பேரு. தமிழில் 110 தூய தமிழ் சொற்கள். வடமொழியில இறக்கப்பட்ட சொற்கள்லாம் எடுத்து விட்டுட்டு 110 தமிழ்ல மட்டுமே 110. அப்போ அந்த யானையை வந்து ஓமையா இலக்கியங்களை உபயோகப்படுத்தும் போது வடமொழியில பொதுவா கொஞ்சம் காமம் சார்ந்த ஒரு பெண்களின் நடன ஒட்டக்கூத்துற ஒரு இடத்துல சொல்லுவாரு. அவ இதுவரை அண்ணன் மாதிரி நடந்துட்டு இருந்தா இப்ப யானை மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப யானைங்கிறது கொஞ்சம் ப்ரொமோஷன், கொஞ்சம் பெட்டர் ஸ்டேட்டஸ். நம்ம அண்ணன் நடையுமோ, நம்ம யானை நடையா மாத்திட்டா அப்படின்னு. ஒட்டக்கூத்தர்லாம் கொஞ்சம் பின்காலில் வந்தவர். அப்போ இந்த யானையோட பெண்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுல வடமொழி நீதி இலக்கியங்கள்ல ஒப்புமையா பார்க்கலாம். தமிழ்ல வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, அனாட்டமி பேஸ் பண்ணி தான் நெடுங்கை, பூல்கை, அப்புறம் மலை, நடைமலை, நடக்கும் மலை, கொலைமலை, கொல்லும் மலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழுக்கும் வடமொழி பாடல்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு ஃபார்மர் சான்ஸ்கிரிட் சேர் சொன்னார் ஒரு விஷயத்துல, என்னன்னா ஏன் வடமொழி இலக்கியங்கள் இவ்வளவு சினானிம்ஸ், ஒரு விலங்குக்கோ எதுக்கோ இவ்வளவு பேர்கள். அவர் யானையை பத்தி சொல்ல பொதுவாக சொல்றாரு. அது என்ன அப்படின்னா காரணம்னா, ஒரு மக்கள் மத்தியில் நடைமுறை இல்லாத ஒரு மொழி. இப்ப யானை என்றால் ஒரு பேர் இருந்தாதான் 10 பேர் கூப்பிட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால செயற்கையாக எழுதப்பட்ட மொழி என்பதால் வீட்டுக்குள்ள உட்காந்து கற்பனை பண்ணி ஒவ்வொரு பேரா சூட்டுனாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிங்கும்போது தமிழ் வந்து 110 இருக்குது. அது மக்கள் மத்தியில் பேசப்பட்ட மொழி. அங்க மட்டும் எப்படி 110 வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப அந்த அவருடைய கருத்துக்கு நான் உடன்பாடு இல்லை. ஏன்னா தமிழ் மொழியில 110 இருக்குது. அது என்ன அப்படின்னு தொன்மையான இலக்கிய மரபும் பல சந்தர்ப்ப அந்த இலக்கிய டைவர்சிட்டி இதெல்லாம் இருந்து ஆட்டோமேட்டிக்கா சாதாரணம் வந்துவிடும். அதான் காரணம். அப்போ தமிழகம் என்பது சின்ன பகுதி. தமிழகம்னா கேரளாவும் தமிழகமும் சேர்ந்து தான் பழைய தமிழகம். அந்த ஒரு சின்ன நாட்டுல 110 சொற்கள், யானைக்கான பேர்கள். வட இலக்கியம் தமிழ்நாடு உட்பட வடமொழியில இலக்கியங்கள் வந்துள்ளன. அப்ப அங்க 145. அப்பனா பாத்துங்க, ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கணும். ஏரியா வைஸ் பார்க்கும்போது தமிழ் மொழியில ஒன்றும் அவ்வளவு யானைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். புலி சிங்கத்துக்கு கூட வட மரபுக்கும் தென்னிந்திய மரபுக்கும் வித்தியாசம் இருக்கு. புலி வந்து நம்ம வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ல பிக் கேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெப்பர்டு, ஸ்னோ லெப்பர்டு, புலி, அப்புறம் உங்களுடைய சிங்கம். நம்ம குறிஞ்சி திணையில் நிறைய மயில், நிறைய விலங்குகளில் பிரதானமானது, முக்கியமானது உங்களுக்கு யானையும் புலியும். இந்த யானையும் புலியும், யானை வலுவானது, புலி வலுவானது, யானை வந்து பெரிது. இந்த ரெண்டையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது ஒரு இலக்கிய மரபு. சங்க இலக்கியங்களில் அடிக்கடி 2 சண்டை போட்டுக்கிறதா இருக்கும். வடமொழி இலக்கியங்கள் அப்படின்னா யானைக்கு எதிரி சிங்கம். சிங்கமும் யானையும் பரப்பளவுல டிஸ்ட்ரிபியூஷன் டைம்ல ஓவர்லாப்பிங் கிடையாது, ரொம்ப கம்மி. ஆனா புலி இருக்க இடத்துல தான் சிங்கம் இருக்கு, இல்ல யானையும் இருக்குது. அப்ப தமிழ் மரபுல வரல யானை புலி அந்த போட்டி வந்து இயற்கையானது, தத்ரூபமானது, போயட்டிக் எக்ஸாஜரேஷன், அதுல சந்தேகமே கிடையாது. எப்பயுமே ஒரு புலி வந்ததுன்னா யானை ஒதுங்கி போயிடும்.
புலியும் யானையும் ரொம்ப தாக்காது. ஒரு குட்டி கொஞ்சம் வளர்ந்த குட்டியை தாக்கும். அப்போ சமய ரீதியாக இருப்பது இது வடமொழி இலக்கியங்கள்ல. ஒரு புலி சிங்கத்துக்கு முன்னாடி குட்டி முன்னாடி கூட யானை நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது சிங்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு மரபு அங்க. தமிழ் இலக்கியங்கள ரெண்டுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. சில சமயத்துல இயற்கை சார்ந்திருக்கு, ரெண்டுமே யானைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தமிழ் இலக்கியங்கள்ல. வலுவானது புலிய சமயத்துல துரத்தி அடிச்சிரும், புலியை கொன்னுரும். சில சமயத்துல புலி யானையை கொன்னுரும், அடிச்சோம், தப்பிச்சு போடிடும். அப்படிலாம் நிறைய விஷயங்கள் தமிழ் இலக்கிய மரபில் இருக்குது. அதான் சங்க இலக்கியங்களை மட்டும்தான். உலகத்துல எந்த இலக்கியங்களும் சீன இலக்கியம் மட்டும்தான் கொஞ்சம் புலிகளை பற்றிய செய்திகள் அடங்கிய இலக்கிய நூல் சீனம்தான். தமிழ் அதை விட ஜாஸ்தி. தமிழ் சீனம் இது ரெண்டு தான் புலிக்கு முக்கியத்துவம் கொடுத்த இலக்கியங்கள். ஆனா முக்கியத்துவம் இல்லை, புலியை பற்றிய செய்திகள் வருகின்றன. ஆனா புலிக்கு ஒரு முக்கியத்துவம் கூட தமிழ் இலக்கியம் தான். குறிஞ்சி திணை, புலி. புலி அதுக்கு கிட்டத்தட்ட 34 பேர்கள் தமிழ்ல 34 பேர் புலிக்கு. வடமொழியில பொதுவாகவே எந்த ஒரு விலங்குக்கும் அதிகமான பெயர்கள் இருக்கு. இப்போ யானைக்கு 145, 110, கரடிக்கு ஒரு 4, 5, 10 அதிகம். அங்க தமிழ்ல 8, 9 பேர் இருக்கு. ஆனா புலிகளுக்கு ஒண்ணு மட்டும்தான் தமிழ்ல வடமொழியை விட அதிகமான சொற்கள். வடமொழி 75 தான், இங்க நம்ம 34. நான் எனக்கு தெரிஞ்ச வரை, இன்னும் லிஸ்ட் போட்டிருந்தா ஒருவேளை அங்க இங்கேயும் போகலாம். பொதுவாகவே ரொம்ப உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக அற்புதமான செய்திகளை, இதுவரைக்கும் நாங்கள் திருக்குறள் பற்றி அறியாத பல செய்திகளை, அதாவது பல கோணங்கள்ல, அதாவது உலக இலக்கியங்களோட ஒப்பிட்டு விலங்குகளோட அடிப்படையில் தேசிய நூலா உலக பொதுமுறையா அப்படிங்கிற கருத்து, நீங்கள் உங்களுடைய திருக்குறள் பயணம் எப்படி ஆரம்பித்தது, பல கருத்துக்களை பயந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை பயந்துட்டு இருக்க அந்திமலை வாசகர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வாய்ப்பை தந்ததற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.